எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? உங்கள் ஸ்கூலில் மிட்டம் எக்ஸாம் டைம் டேபிள் வந்து எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. மிட்டம் எக்ஸாம் டைம் டேபிள் ஓகேவா? 2026 மிட்டம் 10th ஸ்டாண்டர்டுக்கும் 12th ஸ்டாண்டர்டுக்கும் மிட்டம் டைம் டேபிள் சொல்லியிருப்பாங்க. ஸோ எவ்வளோம் தேதி சொல்லியிருக்காங்கன்னா, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், இப்போ நான் கோயம்புத்தூர், அதனால் பசங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். கோயம்புத்தூர் வந்து 27ன்னு சொல்லியிருக்காங்க, அதாவது ஜூலை 27ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜூலை 27, இது வேறு, ஜூலை 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது என்ன நான் சொல்கிறேன்னா, ஒரு நாளைக்கு 2 எக்ஸாமா அப்படின்னு கேட்டால் 2 எக்ஸாம் மட்டும், தமிழ் இங்கிலீஷ் வர நாள் மட்டும் 2 எக்ஸாம், மீதியெல்லாம் ஒரு எக்ஸாம் தான் சொல்லியிருக்காங்க. 10th எல்லாமே ஒரு எக்ஸாம் தான். அதர் டிஸ்ட்ரிக்கும் சொல்லிட்டாங்க ஃபஸ்ட் மிட்டம் எப்போன்னு. ஆனால் கொஞ்சம் முன்னாடி வருதா கொஞ்சம் பின்னாடி வருதா இல்லை அதே நாள் வருதாங்கிறது டவுட்டாக இருக்குது. காமன் மிட்டம் தான் அது, பட் ஆனால் டிஸ்ட்ரிக் வைஸ் மாறும் கொஷின் பேப்பரு. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கேன்னா, மிட்டம் டைம் டேபிள் எல்லாத்துக்கும் சொல்லியிருப்பாங்க. சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கீழே தரேன், அதில் எனக்கு சொல்லுங்கள், உங்களோட டைம் டேபிள் அனுப்புங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மாவட்டங்களும் அனுப்புங்க. ஏன்னா அது நான் வீடியோஸ் போடும்போது எல்லாத்துக்கும் அது போய் சேரும். ஸோ ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மோட்டிவேஷனுங்கிறத விட எல்லாத்துக்கும் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு டைம் டேபிள் கிடச்சதே தெரியல, அதனால தான் சொல்கிறேன். ஸோ முடிஞ்சளவு சொல்லுங்கள். சில ஸ்கூலில் சொல்லிட்டாங்க, சில ஸ்கூலில் சொல்லலை. ஸோ அதனால் நீங்கள் முடிஞ்சளவு எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா, இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்கு டைம் டேபிள் வந்து 27 ஸ்டார்ட்டு. என்னென்ன எக்ஸாம் அப்படிங்கிறது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ஃபுல் டைம் டேபிள் எல்லா டிஸ்ட்ரிக்டோடது முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். சென்னை ஜோன், கோயம்புத்தூர் ஜோன் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ என்ன மேட்டர்னா, டைம் டேபிள் சொல்கிறதுக்கு வரல. என்னன்னா, இந்த கன்சிஸ்டன்சி, டிசிப்ளின், மோட்டிவேஷன், டெய்லி ரொட்டீன், இதை நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. அதை தான் நான் சொல்ல வந்தேன். ஆக்சுவலாக நம்ம வீடியோ போட்டே 12க்குன்னு போட்டிங்கன்னா ஒரு 2 வாரம் 1.5 வாரம் ஆச்சுங்க. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். 10th மட்டும் இடையில போட்டோம், அது ஒன்றும் அவ்வளோ வரவேற்பு கிடையாது. பட் இருந்தாலும் 10th பசங்களுக்கு தெரியாதுல்ல நம்ம வீடியோ போடுறோன்னு. இப்போ என்னென்னா, நீ டெய்லி வந்து காலையிலையும் சாயங்காலமும் எந்திரிச்சு படிக்கிறியா கேட்டால் எத்தனை பேர் படிக்கிற? எனக்கு ஒன்றும் தோணலை நீங்கள் வந்து எல்லாருமே எந்திரிச்சு படிக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தோணலை. எனக்கு இப்போவும் வந்து எனக்கு என்ன தோணுன்னா, என்னுடைய ஆழ்ந்த அறிவுன்னு சொல்லுவாங்க, அதாவது உள்ளுணர்வு. உள்ளுணர்வு என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இன்னுமே நீங்கள் 75% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஆல்ரெடி மந்த்லி டெஸ்ட்லாம் முடிச்சிருப்பாங்கல்ல, எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம்? நான் உங்கள்கிட்ட பேசணுன்னு தான் வந்தேன். எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கெல்லாம்? நல்லா தான் படிக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா சாப்பிட்றீங்களா? நல்லா தண்ணி குடிக்கிறீங்களா? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? கன்சிஸ்டன்சியாக கொண்டு வரீங்களா? ஒரு மோட்டிவேஷனாக இருக்கீங்களா? டிசிப்ளின்டாக இருக்கீங்களா? டிசிப்ளின்னா ஏனோதானோன்னு இல்லாமல் கரெக்டாக அந்த டைமில் உட்காந்து படிக்கிறது, கன்சிஸ்டன்சியாக நிறைய தண்ணி குடிக்கிறது, நல்லா சாப்பிட்றது, நேரத்துக்கு நல்லா தூங்குறது, அந்த ரொட்டீன் டிசிப்ளின். அந்த ரொட்டீன் டிசிப்ளின் இருந்தாலே நமக்கு வந்து படிப்பு தானாக வந்துடும். ஸோ இந்த டிசிப்ளின் வேணும். ஏன்னா மார்க் வேணும்னா நமக்கு டிசிப்ளின் வேணும். இன்றைக்கெல்லாம் வேலை வாய்ப்புக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதில் நம்ம சர்வைவ் ஆகணும். ஸோ அப்போ நல்லா படிக்கணும். ஸோ அதனால் தயவு செய்து மிட்டம் வரப்போது நல்லபடியாக பண்ணுங்கள். நம்ம தரப்புலேருந்து 11th சரி, 12th சரி, 10th சரி இம்பார்ட்டன்ட் வரும். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் போட்டிருக்கேன். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, மேக்ஸு 12th போட்டுட்டேன். பார்த்தீங்களான்னு தெரியல, போய் பாருங்கள். சும்மா அடிங்க வந்துடும். மேக்ஸ் வேணால் மேக்ஸ் அடிங்க வந்துடும். 11th மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி போட்டேன். பயாலஜி மட்டும் போடல, கம்ப்யூட்டரும் போடல. அதே மாதிரி 10th வந்து சயின்ஸு, சோஷியலு, மேக்ஸ் வந்து 5 மார்க் மட்டும் தான் போட்டுறேன். இவ்வளவும் போட்டு வச்சுருக்கேன். மேற்கொண்டு மிட்டம் கிட்ட வரதுனால எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு வந்து படிக்கிற மாதிரி, ஈஸியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் படிக்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் நான் போடுறேன். ஓகேவா? நம்ம வீடியோஸ் உதவும். இப்போ ஒன்று தோணும், மிட்டம் இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா போதுமான்னு. இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா, நம்ம கொடுக்குறது மட்டும் படித்தா, நான் அடித்து சொல்லுவேன் 95+% வந்து நம்ம எடுக்கலாம். பர்சன்டேஜ்னால் உங்கள் பாஷையில் சொல்ல போனால் ஒரு 50க்கு வைக்கிறாங்கன்னா ஒரு 45 மார்க் எடுக்கலாம். சென்டம் எடுக்க முடியாதுன்னா உன் திறமையில் எடுத்துக்கலாம். நம்ம சொல்கிறதுலையும் சென்டம் எடுக்கிற மாதிரி கொஷின்ஸ் தான் வரும். ஸோ எடுத்துக்கலாம். ஒருவேளை 1 மார்க் 2 மார்க் ட்விஸ்ட் ஆகும்போது நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது. 1 மார்க் லெசன் வைஸ் நல்லாவே படிக்கணும். சும்மா அப்படியே வந்து மேலோட்டமாக படித்தாலாம் 1 மார்க்கில் தட்டிட முடியாது. ஸோ அதில் வேணால் போகும் தவிர மீதி எல்லாமே நம்ம சொன்னது வந்தாலே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படித்தாலே 100க்கு 100 மதிப்பெண் கூட சில டைம் எடுக்கலாம். ஓகேவா? ஸோ மோட்டிவேஷன்டாக இருக்கீங்களா? மோட்டிவேட்டடாக இருக்கீங்களா? ஒரு அப்படியே ஏனோதானு இல்லாமல் அப்படியே தூங்கி வழிஞ்சு அப்படியே வீட்டுக்கு வந்து ஏதோ போகிறோம் வரோம் ஜாலியாக விளையாண்டுட்டு கேம் ஆடிட்டு அப்புறம் ஏதோ வாழ்க்கையை தொலைச்ச மாதிரி இருந்துட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மோட்டிவேஷனாக இருங்க. அதை சொல்ல தான் வந்தேன். மோட்டிவேஷனாக இருங்க, டிசிப்ளின்டாக இருங்க. நான் டிசிப்ளினுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். கரெக்டாக தூங்குறது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, அந்தந்த நேரத்துக்கு கரெக்டாக பண்ணு, கன்சிஸ்டன்சியாக இரு. இதெல்லாம் நான் சொல்லிக் கொடுக்கணும் அவசியம் இல்லை, நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன்.
ஸோ இதை வந்து தனியாக ஒரு வீடியோ போட்டு சொல்லணுங்கிறது எனக்கு தோணலை. எனக்கு கன்சிஸ்டன்சி காலையிலையும் சாயங்காலம் கன்சிஸ்டன்சியாக எந்திரிச்சு படிக்கிறியா, சாயங்காலம் வந்து ஒரு டேட்டா போட்டு படிக்கிறியா, இதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. என்னமோ நான் வேறு உங்களுக்கு இப்போ காண்டாக்ட்லேயே இல்லை, நிறைய வீடியோஸ் நான் போடாதனால உங்கள்கிட்ட வந்து பேச முடியறதில்ல. அடுத்து டெய்லி ரொட்டீன் மார்னிங் ஈவினிங் நீங்கள் படிக்கணும். இதெல்லாம் விஷயம் கரெக்டாக ஃபாலோ பண்ணினாலே இந்நேரம் நீ வந்து என்ன சொல்லியிருப்பேன்னா, சார் நடத்துகிற வரைக்கும் நான் படிச்சுட்டேன், இனி நடத்துகிறது தான் நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ எத்தனை பேர் நடத்தின வரைக்கும் படிச்சிட்டிங்க உண்மையை சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். சரி, இப்போ தம்ப்நெயில் ஒன்று பார்த்துருப்பீங்க, நான் வேண்டாமா அப்படின்னு ஒரு தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அர்த்தம் என்னென்னா, நான் வந்து இப்போது உங்களுக்கு வீடியோ +2க்கு வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, ஆர்ட்ஸுக்கு வீடியோ போடுறதுன்னு கம்ப்ளைண்ட்டுன்னு சொன்னீங்க. ஆமாம், போடல, ஆர்ட்ஸுக்குமே போடலான்ட்டு இருக்கிறேன். ஏன்னா நான் இம்பார்ட்டெல்லாம் போடுறேன். இப்போ என்னென்னா, நம்ம கிளாஸ் சீரீஸ் போடலை, நான் டைம் இல்லாதனால போடலைன்னா நம்ம டைம் இல்லை தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒதுக்கி நான் போட்டிருக்கலாம். கிளாஸ் சீரீஸ் போடலை, அப்போது மேக்ஸுக்கும் போடல, ஃபிசிக்ஸுக்கும் போடல, கெமிஸ்ட்ரிக்கும் போடலான்ட்டு இருந்தோம். ஸோ போடல. இதெல்லாம் ஏன் கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வீடியோ வந்து டெய்லி நம்ம வந்து கொடுக்கல. நான்லாம் டெய்லி வீடியோ போடுறாள் உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் இனிமேல் டெய்லி வருமா அப்படிங்கிறது அப்புறம் வச்சுக்கலாம். இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறேன், உங்களுக்கு நான் வீடியோ போடுறது வேணுமா வேண்டாமா? இம்பார்ட்டன்ட் மட்டும் சொல்லிட்டு போகக்கூடாது. இம்பார்ட்டன்ட் போடுங்க சார், நீங்கள் தான் சார் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் வீடியோ போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? பார்க்கறக்கு ஆள் இருக்கா? நமக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களா? ஃபேன்ஸுங்கிறத விட நம்மளை பார்ப்பாங்களா? நம்மளை மதித்து பார்ப்பாங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்களா? லைக் பண்ணுவாங்களா? 10த்துக்கும் 11த்துக்கும் 12த்துக்கும் ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறேன். என்ன சார் இப்படி ஒரு கேள்வி கேட்டிங்க? எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, எனக்கே பயம் வந்துருச்சு. நான் டிஎன்ஏல பிஸியாக இருக்கிறேன். ஏன்னா உங்கள் சீனியர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோஸ் எடுக்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலைகள் போயிட்டுருக்கு. ஒரு வீடியோ மேக் பண்ணனால ஒரு 2 to 3 hours ஆயிடுது. ஸோ அந்த கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கும் டைம் ஆயிடுது, தமிழ்லேருந்து எல்லாமே வந்து டைம் ஆயிடுது. ஃபேஸ்புக்லேயும் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ அதனால் தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு தவறான ஒரு என்ன சொல்கிறது, என்னை பற்றி நினச்சிக்காதீங்க. டெய்லி போடுறதில்ல, நான் போடுறேன், உங்கள் கூட இருக்கேன். பட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? விவேக் சார் வேணுமா வேண்டாமா? விவேக் சார் நமக்கு வந்து வீடியோ போடணுமா வேண்டாமா? நீங்கள் போடணும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன், லைக் பண்ணணும்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி. அண்ட் நான் கன்சிஸ்டன்சியாக போடுறனோ இல்லையோ, உங்களுக்கு இந்த பப்ளிக் எக்ஸாமுக்குள்ளே நான் வந்து மிகப்பெரிய லெவலில் தாக்கத்தை உண்டாக்கி கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் உதவும். இது கன்ஃபார்ம். நான் என்ன கேட்குறேன்னா, இப்போதைக்கு நான் வேணுமா வேண்டாமா? விவேக் சார் வேணுமா வேண்டாமா? உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு வேணுமா வேண்டாமா? இதை மட்டும் நீங்கள் வந்து சொல்லுங்கள். என்ன நீங்கள் வேண்டான்னு சொன்னால் என்ன சார் பண்ணுவீங்க? வீடியோ போட மாட்டீங்களான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த பொழப்பு விட்டால் வேறு பொழப்பே கிடையாது. இதுதான் பொழப்பு, இதுதான் எல்லாமே, இதுதான் எனக்கு லைஃபு. ஸோ நீங்கள் லைஃப்பை கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு நான் பண்ணாமல் வேறு யாருக்கு நான் பண்ணுவேன்? நான் என்ன கேட்குறேன்னா, லைஃப்பை கொடுத்து நீங்கள் உங்கள்கிட்ட தானே பதில் கேட்க முடியும். அதனால தான் உங்கள்கிட்ட கேட்குறேன். மானமே போனாலும் பரவாயில்ல, கேட்டுடலாம், பசங்கிட்டே கேட்டுடலாம். நம்மளை வந்து இன்னும் மனசில் வச்சுருக்கானுங்களா அப்படின்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டேன், மறந்துட்டீங்களோன்னு டவுட்டாக இருக்குது. அதுக்கு தான் கேட்குறேன். ஸோ ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு கேள்வி தான். நீங்கள் முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள். ரெஸ்பெக்ட்டு, என் மேலே ஒரு மரியாதை வச்சுருந்தா சொல்லுங்கள், இல்லைனாலும் பரவாயில்ல, நான் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். அந்த லைக்கில் உங்கள் அன்பை காட்டுங்க, அண்ட் கீழே கமெண்ட் பாக்ஸ்லேயும் காட்டுங்க. அண்ட் நான் சொன்ன மாதிரி மிட் டர்ம் எக்ஸாம் கிட்ட வருது, தயவு செய்து டெய்லியுமே கன்சிஸ்டன்சியாக இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள். உங்களால் சத்தியமாக ஜெயிக்க முடியும். முக்கியமான விஷயம், பெருசாக நீ படித்து பெரிய மார்க் எடுக்கணும் அவசியம் இல்லை. நீ படித்த சாப்டரை ஒழுக்கமாக படி. நான் ஆல்ரெடி சொன்னது தான், 12th இருந்தீங்கன்னா ஒரு 2 சாப்டர் நல்லா படி. 11th இருந்ததுனாலும் அப்படி தான். 11th பார்த்து பயந்துட்டு இருந்தேன், இப்போ எப்படி இருக்குக்கண்ணா? நல்லா கண்டிப்பாக 11th வந்து கஷ்டமாக தான் இருக்கும், கொஞ்சம் போக அப்படியே பழகிடும். 10th ஸ்டாண்டர்ட் வந்து மதிக்கிறதே இல்லை நம்மளை, ஏன்னா யாருன்னே தெரியாது. என்ன இப்போ தான் 9th வந்திருப்பான், ஆஃப் ஏலிக்கோ கோட்டேலிக்கோ பார்ப்பான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. பட் 10th ஸ்டாண்டர்ட் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் வந்து சஜஷன் சொல்லுங்கள் என்ன பண்ணலாங்கிறது. ரெண்டாவது 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 லெசன் இருக்குப்பா. உங்களுக்கு சோஷியல்லே 10 லெசன் வருது, சயின்ஸ்லேயும் ஒரு 7-8 லெசன் வருது. ஸோ அதனால் தயவுசெய்து சயின்ஸு சோஷியலில் நிறையா விஷயங்கள் ஒரு 7-8 லெசன் ஒரு 6 லெசன் படித்து வைங்க. சோஷியல் ஹிஸ்ட்ரியில் 2 லெசன், ஜாகிரஃபியில் 2 லெசன், சிவிக்ஸில் 1 லெசன், எக்கனாமிக்ஸில் 1 லெசன் முடிச்சு வைங்க. மேக்ஸ்லேயும் அப்படி தான், ஃபஸ்ட்டு 2 சாப்டர் நல்லா தரவு பண்ணுங்கள், ஜாமெட்ரி தரவு பண்ணுங்கள். தமிழ் இங்கிலீஷில் ஒரு 2 இயல், இங்கிலீஷில் 2 லெசன், இதெல்லாம் நீங்கள் வந்து அடுத்த ஒரு 10 நாளுக்குள்ளே தரவாக இருக்கணும். ஏன்னா இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சொல்லும்போது எனக்கு டைம் டேபிள் தெரியல. ஜூலை 27 வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், சென்னை ரீஜியன், இதெல்லாம் தெரியல. நான் கிடச்ச உடனே உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா பசங்கிட்ட நம்ம கேட்டிருக்கோம்ல, நிறைய பேர் அனுப்புவாங்க நமக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் கீழே கொடுக்குறேன்.
இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து டிஎம் பண்ணலாம், முடிஞ்சால் பார்க்குறேன். ஆனால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுறது நல்லது. வாட்ஸ்அப்பில் வந்து எனக்கு பண்ணிங்கன்னா தான் சீக்கிரமாக என்னால் பார்க்க முடியும். இன்ஸ்டாவில் வந்து போஸ்ட் பண்ணுவேங்க, ரீல்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுவேன். இந்த எக்ஸாம் டைமில் மட்டும் போஸ்ட் பண்ணுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சரி, தயவுசெய்து இந்த வீடியோவுக்கு அந்த விஷயம் மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம இந்த சினாரியாவுக்கு தேவையா, உங்கள் பேட்சுக்கு நான் தேவையா, அது மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களை விட்டு ஒரு தூரமாக வந்துட்டோன்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக இப்போவும் ஒன்றும் குறைஞ்ச போல் இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட கண்டிப்பாக மிட்டம் எக்ஸாமில் டீசெண்டான ஒரு ஸ்கோரு, ஒரு 450லேருந்து 500க்கு மேலே ஒரு ஸ்கோர் எடுத்துடலாம். படிக்கலைன்னா கூட, படிச்சிருந்தீங்கன்னா 550க்கு மேலே எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் உனக்கு இருக்குது. எல்லா கொஸ்டின்ஸுமே என்னெல்லாம் படிக்கணும், எது படிக்கணும் இன்னொரு வாட்டி அப்லோட் பண்ணுறேன். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் நான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறேன், ரொம்ப முடியாத பசங்களுக்கு. சரியா? அப்லோட் பண்ணும்போது ரொம்ப முடியாத கொஸ்டின்ஸ், ரொம்ப முடியாத பசங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டுறேன். அதையெல்லாம் நல்லா படிச்சு போங்க, அது போதுமானது. ஓகேவா? நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கருத்தில் சொல்லுங்கள் நான் கேட்ட கேள்விக்கு. நன்றி.